ஏஐ வச்சு கிரியேட் பண்ண இந்த சாங் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேளுங்க. சத்தே போனன் மானடி காதல் இதுவோ தானடி என்னை கொஞ்சம் பாரடி உனக்காகவே நானடி. செகண்ட் நம்ம சேனலுக்காக பண்ணது. இது வந்து என்னுடைய பர்சனல் லைஃபுக்காக பண்ணது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரியான சூப்பரான ஏஐ சாங்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ற அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருந்தாலே போதும், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும், உங்களால் ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இதை நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி ஏஐ சாங் கிரியேட் பண்ணுற அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சுனு ஏஐ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டதும் உங்களுக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த சுனோ அப்படின்னு இருக்கிறதுக்கு கீழே ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ப்ரொஃபைலில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் உங்களுடைய இமெயிலில் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ அதை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஹோம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இதெல்லாம் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த கஸ்டம் அப்படின்னு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கஸ்டம் அப்படின்னு இருக்கிறத இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுருங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து இதில் வந்து நீங்கள் உங்களுடைய லிரிக்ஸை என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் என்ன சாங்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்ஸோட லிரிக்ஸை இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நம்மளுடைய சஜஸ்ட் டெக்குக்காகவே ஒரு லிரிக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லிரிக்ஸை இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டைல் ஆஃப் மியூசிக் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொடுக்குற லிரிக்ஸ் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துக்கோங்க. தமிழில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தமிழ்லேயே கொடுத்துக்கோங்க. லிரிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இதில் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய சாங்ஸ் வந்து எந்த மியூசிக்கில் இருக்கணும், அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து எதை வேணும்னாலும் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு மியூசிக் அறிவு இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துப்பீங்க. எனக்கு மியூசிக்கை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால் நான் இதில் சும்மா சிலதை கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கொடுக்க விரும்பினதை நீங்கள் கொடுத்துக்கோங்களா. கொடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த டைட்டில் அப்படின்றதுல உங்களுடைய நீங்கள் சாங்ஸுக்கு என்ன டைட்டில் வைக்க போகிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு சஜஸ்ட் டெக் அப்படின்னு மட்டுமே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட் அப்படின்னு இருக்கும். அந்த கிரியேட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த சைடில் பாருங்கள் நமக்கு வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சைடில் வந்து பாருங்கள் இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க சாங்ஸ் எல்லாமே காட்டுது. அதே மாதிரி இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 2 சாங்ஸ் வந்து சஜஸ்ட் டெக் அப்படின்ற பேரில் வந்து கிரியேட் ஆகிடுது. ஸோ நான் இப்போ வந்து இந்த 2 சாங்ஸையுமே ப்ளே பண்ணி காட்டுறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டாக கிரியேட் பண்ண இந்த சாங்கை பார்க்கலாம். மியூசிக்கே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, அடுத்ததை ப்ளே பண்ணி பார்க்கலாம். Zapiszcie
இதோட ஃபர்ஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஓரளவுக்கு ஓகே. இதோட ஃபர்ஸ்ட்டு இதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தான், இவ்வளவு தான் இதோட ப்ராசஸ். ஸோ நீங்களும் ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸில் வந்து நீங்கள் சாங்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஏஐ வச்சு தான் தூத்துக்குடி கொத்த நாள் சாங்ஸே வந்துச்சு. அந்த சாங்ஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகிச்சு அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாமே இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லிரிக்ஸுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு வர கமெண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்த லிரிக்ஸை கூட நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு சாங்ஸுக்கு லிரிக்ஸ் எழுதி வச்சுருக்கீங்க, அதுக்கு மியூசிக் போட முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸை கூட நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்க முடியும். கொடுத்து நீங்கள் அதை வந்து சாங்ஸாக மாற்றிக்க முடியும். ஸோ அந்த சாங்ஸாக மாற்றினதுக்கு அப்புறமா உங்களுக்கு அது ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எப்படி சர்வ் பண்ணி எடுக்கிற அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஷோ பண்ணிக்கிறேன். இந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்க சாங்ஸ், அதாவது க்ரியேட் பண்ணியிருக்க சாங்ஸை இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இதில் பாருங்கள் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு MP3 ஆடியோ, அதுக்கப்புறமா வீடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம MP3 ஆடியோ அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிட்டு அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சாங்ஸ் எல்லாம் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா சாங்ஸையும் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கணும். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஏதாவது இந்த வீடியோவை பார்த்து சாங்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சாங்ஸை நீங்கள் போடும்போது என்னையும் டேக் பண்ணுங்கள். நானும் நீங்கள் க்ரியேட் பண்ண சாங்ஸை கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி ஒருத்தன் சாங்ஸ் ஒன்று எழுதுனா, ஸோ அதோட லிரிக்ஸை வச்சு நான் ஒரு சாங்ஸை வந்து இந்த ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை கேட்டுட்டு அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது அவனுடைய சொந்த லிரிக்ஸில் வந்த சாங்ஸ் தான் இது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுங்கள். அன்பே என் காதலி காதலி, என்னை நீ பாரடி பாரடி, முனை கண்டதாலடி தாலடி, என்ன நெஞ்சில் பேரடி பேரடி, சத்த